மிளகாய், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பூண்டு ஒரு 4 பல், உளுந்து, மிளகு, சீரகம், கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம், உடச்ச கடலை. நம்ம இதை வதக்கிட்டு இதை அரைச்சா நம்மளுடைய கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடும். அது கூட சேர்த்துக்கணும், உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டால் போடலாம், இல்லைன்னா நீங்கள் உடச்ச கடலை போட்டுக்கங்க. கடலைப்பருப்பும் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால நான் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இப்போ இதில் இருக்கிறது மிளகாய், காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, 4 பல் பூண்டு போட்டிருக்கேன். இதை நம்ம இப்போ போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடலாம். இதை நம்ம கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இதை லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சம் புளியும் போட்டுக்கலாம். அதை நல்லா நம்ம வதக்கிட்டு அதை அரைச்சிக்கலாம். இதே நம்ம உப்பு போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கல் உப்பு போடுறேன், அதையும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ மிக்ஸி ஃபுல்லாக ஆகிடும் சொல்லிட்டு நான் இது பாதி அரைச்சிட்டேன். இப்போ அதையும் நம்ம அரைச்சிக்கலாம். நம்மளுடைய சூப்பரான கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.